கட் பயோட்டா அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த சிறுதானிய உணவுகளையும் நம்ம மரபு உணவுகளையும் போற்றி கொண்டாடுவதற்கு காரணம், பெருவாரியான சிறுதானிய உணவுகள், பெருவாரியான நம்மளுடைய மரபு அரிசி ரகங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கட் பயோட்டாவுக்கு ஆகச்சிறந்த உணவு நண்பர்களே. அப்போ குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து, அப்போ எனக்கு உடனே தோணுது, மண்ணில் இருக்கக்கூடிய உயிரிகள் செத்து விடக்கூடாதுன்னு தானே பாமையன் நம்மாழ்வாரையெல்லாம் திரும்ப திரும்ப அந்த மண்ணினுடைய உயிர் பன்மயத்தை பாதுகாக்கணும்னு தானே நம்மாழ்வாரையா அவங்களும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே உயிர் பன்மயம் உடலுக்குள்ளும் பாதுகாப்பாக நம்ம வைத்துக்கொள்ளணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நுண்ணுயிர்களும் நல்லா இருக்கணும்னா அதற்கேற்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படியான உணவுகள் தான் இங்கே சாப்பிடக்கூடிய வரகரிசி உப்புமாவாக இருக்கட்டும், இல்லை சிகப்பரிசி சோறாக இருக்கட்டும், கவுனி கஞ்சியாக இருக்கட்டும், கவுனி அரிசியாக இருக்கட்டும், இந்த உணவுகளை நம்ம அன்றாட உணவுகளை நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும்.